வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளுப்பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவையாவது கொள்ளுப்பருப்பை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மற்ற டைமில் வந்து கொள்ளு சூப்பு, அதுக்கப்புறம் கொள்ளுப்பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய சுட சுட உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஜலதோஷம், இருமல், உடல் வலி, சோர்வு போன்றவற்றை பெருமளவில் கொள்ளுப்பருப்பு நமக்கு குறைச்சிடும். கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய வலி, அந்த சோம்பலை வந்து கொள்ளுப்பருப்பு நமக்கு நீக்கிடும். கொள்ளுப்பருப்பை நீரில் ஊற வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள், அழுக்குகள், கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். அதே போல் ஊளை சதை அதிகமாக இருக்கிறவங்க அந்த சதைகளை குறைத்து ஆரோக்கியமாக உடல் எடையை பராமரித்துக் கொள்வதற்கும் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த நன்மைகளுக்கெல்லாம் காரணமான ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன, கொள்ளுப்பருப்புல இன்னும் என்ன மருத்துவ நன்மைகள் அடங்கி இருக்கு அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு கண்ட்ரோலில் வர்றதுக்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளில் கொள்ளுப்பருப்பு சேர்த்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் இருக்குது. கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் இந்த கொள்ளு தானியங்களில் அதிகம் நிரம்பி இருக்கு. கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து தினமும் ஒரு முறை அல்லது 2 நாளைக்கு ஒரு முறையாவது சுகர் பேஷண்ட்ஸ், அந்த நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வரும்போது அவர்களுக்கு நார் சத்து அதிகம் கிடைக்க பெற்று அவர்களுடைய ரத்தத்தில் இன்சுலின் சுரப்பை கொள்ளுப்பருப்பு அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனவே கொள்ளு தானிய உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம். இதனால் அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொள்ளுப்பருப்பு ஹெல்ப் பண்ணும். கண் நோய்கள் குணமாகுவதற்கு கொள்ளுப்பருப்பு உதவிகரமாக இருக்கும். மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராசை அப்படின்றக்கூடிய அந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படும். இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் கண்களில் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி டைமில் கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொள்ளு தானியத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. எனவே கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிணறு நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து நம்மளுடைய கண்களை கழுவி வந்தோம் அப்படின்னா கண்களினுடைய எரிச்சல் நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் அழிந்து மிக விரைவிலேயே நம்மளுடைய கண்கள் வந்து நலமடையும். கண் பார்வையெல்லாம் கூர்மையாக இருக்கும். எந்த விதமான கண்களை அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே நமக்கு வராது. கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். எல்டிஎல் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்த நாளங்களில் படிந்து நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை தணிக்கக்கூடிய அந்த வேலையை நடைபெறும். அதனால நமக்கு ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பாதால பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அதனால நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா கொள்ளு தானியம் உதவிகரமாக இருக்கும். ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் 2 வேளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அவர்களினுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அந்த எல்டிஎல் சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் சத்துக்கள் எல்லாமே கொள்ளு பொறுப்பில் இருக்கக்கூடிய தானியங்களில் இருக்கக்கூடிய லிபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறைந்த அளவு கொழுப்பு சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு உடல் நலம் பாதுகாப்பாக இருக்கும். இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்ப ஆரம்பிக்கும். ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதன் மூலமாக இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். மலச்சிக்கல் தீர்ந்து போவதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறியாக இருக்கும். மனிதர்களினுடைய உடலில் வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும். இதை தான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஸோ கொள்ளு தானியங்களில் நார் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. தொடர்ந்து காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வருபவர்களுக்கு எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே விரைவில் வந்து தீர்ந்து போயிடும். ஸோ அப்போ கொள்ளு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்கலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி அது நமக்கு கடும் துன்பத்தை தரும். ஸோ கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே போயிடும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியுது. எனவே தினமும் இரவுல சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளு தண்ணீரை வந்து வெறும் வயிற்றில் பச்சையாக நம்ம சாப்பிட்டு வரணும். ஸோ சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் இந்த மாதிரி முறைகளில் கொள்ளு தண்ணீரையோ கொள்ளு
பருத்தியால் செஞ்சிருக்கக்கூடிய மற்ற உணவுகளையோ சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் வெகு வேகமாக கரையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ தான் உங்களுக்கெல்லாம் சிறுநீரக கற்கள் தோன்றுது அப்படின்னா அதை உடனே கரைத்து வெளியேற்றதுக்கெல்லாம் கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். வராமல் தடுக்கிறதுக்கும் சிறுநீரக பாதைகளில் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது கூட கொள்ளு பருப்பு உதவிகரமாக இருக்கும். மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் மாதவிடாய் முறையற்று வரும்போது அதீத ரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவர்களை அது வெகுவாக களைப்படைய செய்யும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதியுறக்கூடிய பெண்கள் கொள்ளு தானியத்தால் கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்றத நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. கொள்ளு தானியங்களில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கு. இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சத்துக்களை ஈடு செய்து மாதவிடாய் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியையும் கொள்ளு தானியம் நமக்கு குறைக்கும். ஸோ அளவோடு சாப்பிட்டோம்னா மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். முறையேற்று நடக்கக்கூடிய மாதவிடாய் எல்லாம் சரியாயிடும். ஜலதோஷம் ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படுவது சகஜமான ஒன்று தான். மனிதர்களினுடைய உடல்ல இம்யூன் பவர் கம்மியாக இருக்கும்போது, அதாவது நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழந்து காணப்படும் போது இந்த நோயெல்லாம் ஈஸியாக அட்டாக் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான நமக்கு ஏற்படக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் அட்டாக் ஆகும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடும்போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவையெல்லாம் வெகு சீக்கிரத்தில் குணமாகுவதோடு இந்த ஜலம் மற்றும் ஜுரம் ஜலதோஷம் இது எல்லாத்துலேயுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் பலம் அந்த இழந்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இழந்து போன பலத்தையும் மீட்டு கொண்டு உடல் ஆரோக்கியமாக ஆற்றலோடு இருக்கிறதுக்கும் கொள்ளு பருப்பு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அஜீரணம் செரிமான பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். ருசி மிகுந்து இருக்கக்கூடிய உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும். இது அஜீரணத்துக்கான அறிகுறி தான். மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள் சரிவர உற்பத்தியாகாது. அப்போது சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வு கொடுக்கும். இது ஆங்கிலத்தில் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து காலையில் மற்ற எந்த ஒரு உணவுமே சாப்பிடுவதற்கு முன்னாடி வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளு தானியமோ அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது செரிமான பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு தீங்கிடும், நமக்கு நீங்கி போயிடும். ஸோ எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, அஜீரணம் இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நலமோடு இருக்கலாம். உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய வைக்கிறதுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். உடல் எடை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகள் ஒன்றாக கொள்ளு தானியம் இருக்கு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைப்பதற்கான உணவாக கொள்ளு தானியம் பல பேருக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. கொள்ளு பருப்பை நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடிக்க வைக்கும்போது ஸோ நம்ம வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஏதாவது ஒரு உணவு வேளையில் மற்ற உணவுகளை தவிர்த்து முளை கட்டிய கொள்ளு பருப்பை நம்ம சாப்பிட்டு வரும்போது உடல் எடை நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடல் எடை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க பசியை கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா, அதனால கொள்ளு பருப்பு எடுத்துக்கோங்க. பசி இது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். கொள்ளு பருப்பு ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை கொள்ளு பருப்பு கொண்டிருக்கக்கூடிய நாசத்தின் மூலமாக கரைத்து வெளியேற்றி உங்களுக்கு அதை ஆற்றலாக மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கொள்ளு பருப்பு உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் நலமாக இருக்கலாம். கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.